எக்ஸாம்பிள் 9.33 எவாலுவேட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்டகிரேஷனை லெட் ஐ இஸ் ஈக்குவல் டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். 0 to 2 pi x ஸ்கொயர் sin nx into dx. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி ரெண்டு டேர்ம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஒரு அல்ஜிப்ரிக்கு, ஒரு ட்ரிக்னாமெட்ரிக், ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்போனன்ஷியல் இது மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் udv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன் மாறி மாறி. இப்போ எதில் இந்த டேர்மில் எதை வந்து யூவாக எடுத்துக்கலாம் அப்படின்னா எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படியே ஆன்சர் வந்து கடைசியாக ஒரு கட்டத்தில் 0 வருதோ அந்த டேர்மை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா யூன்னு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது எக்ஸ் ஸ்கொயர் இது தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு கட்டத்தில் 0 ஆகிடும். அதனால நம்ம யூன்னு அதை எடுத்துக்கலாம். டிவிங்கிறதுனா மீதி இருக்கிற டேர்ம் சைன் என்எக்ஸ் டிஎக்ஸ் இதை இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு வி கிடச்சிரும். ஓகேவா? இப்போ யூங்கிறது யூ டேஷ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? மேலே இருக்க பவரை முன்னாடி எழுதிட்டு எக்ஸு மேலே இருக்க பவரில் ஒன்று குறைச்சி எழுதிக்கணும். ஓகேவா? இங்கே ஒன்னுங்கிறது போடலாம், போடாமல் இருந்தாலும் அண்டர்ஸ்டூட். ஓகேவா? தென் யூ டபுள் டேஷுக்கு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ முன்னாடி இருக்கிற நம்பர் என்னவோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0ன்னு வந்துடும். ஸோ அதனால் இந்த கட்டத்தோடையே நம்ம நிறுத்திக்கலாம். ஓகேவா? இன்டகிரேஷன் ஆஃப் டிவிங்கிறது வி. சைனை இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் காஸ். ஓகேவா? மைனஸ் காஸ் என்எக்ஸ் சைன் எக்ஸ்னு இருந்ததுன்னா வெறும் காஸ் எக்ஸ்னு போட்டுற போகிறோம். சைன் என்எக்ஸ்னு இருக்கிறதுனால காஸ் என்எக்ஸ் டிவைடட் பை இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை அது எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து அப்படியே கீழே டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். ஓகேவா? தென் v1 வேணும்னா என்னது எகெயின் இந்த வியை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ மைனஸ் காசை இன்டகிரேட் பண்ணும்போது சைனு என்எக்ஸு டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் n வரும். ஸோ ஏற்கனவே இங்கே ஒரு n டினாமினேட்டரில் இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது n ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு v2 வேணும்னா எகெயின் இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணணும். சைன் இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் காசு. ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் காஸ் என்எக்ஸ் டிவைடட் பை ஏற்கனவே இங்கே n ஸ்கொயர் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் n வரும். ஸோ n க்யூப்னு ஆகிடும். ஓகேவா? எல்லா டேர்ம்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஜஸ்ட்டு கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க வேண்டியதுதான். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு யூங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு விங்கிறது மைனஸ் காசு என்எக்ஸ் டிவைடட் பை n. ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் யூ டேஷுங்கிறது 2x இன்ட்டு v1ங்கிறது மைனஸு சைன் என்எக்ஸு டிவைடட் பை n ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஃபார்முலா படி ப்ளஸ்ஸு யூ டபுள் டேஷுங்கிறது 2 இன்ட்டு v2ங்கிறது காஸ் என்எக்ஸ் டிவைடட் பை n க்யூப். அவ்வளோதான். எல்லா டேர்ம்ஸையும் அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணதுக்கப்புறம் லிமிட்டை கொண்டு போய் அப்ளை பண்ண வேண்டியது 0 to 2 pi. இப்போது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம் மைனஸ் தி லோயர் லிமிட். ஓகேவா? எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம்? 2 pi சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? 2 pi த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் காசு n இன்ட்டு 2 pi அதை 2 n பைன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? டிவைடட் பை n. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதிக்கிங்க. 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 pi. ஸோ சேர்த்து 4 பைன்னு எழுதலாம், இல்லை 2 இன்ட்டு 2 பைன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இன்ட்டு sin 2n pi divided by n square plus 2 into cos 2n pi divided by n cube. இது அப்பர் லிமிட். மைனஸ் தி லோயர் லிமிட் இல்லையா? எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 0 போட போகிறோம். இங்கே 0 சப்ஸ்டியூஷன் பண்ணால் இந்த ஹோல் டேர்மும் 0 ஆகிடும். இந்த இடத்துலையும் 0 சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் டேர்மும் 0 இன்ட்டு எனி நம்பர் 0ன்னு ஆகிடும். இந்த இடத்துல காஸ் 0ங்கிறதுக்கு 1ன்னு வரும். அதனால் 2 இன்ட்டு cos 0 divided by n cube. ஒரு டேர்முக்கும் சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு டேர்முக்கு ஆன்சர் ஏதாவது 1 கூட வரலாம், 1 இல்லை வேறு ஏதோ நம்பர் வரலாம். அதனால் இங்கே லிமிட் லோயர் லிமிட் 0ன்னு இருக்குது. அதனால் எதில் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 0 வரும்னு நம்ம பிளைண்டாக போட்டுறக்கூடாது. ஸோ ஆன்சர் தப்பாகிடும் சில நேரத்தில். ஓகேவா? ஸோ இங்கே 2 pi ஸ்கொயர்னு இருக்கிறத நம்ம 4 pi ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே காசு 2n பைன்னு இருக்குது. காசு 2n pi அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஜென்ரல் டேர்ம் எழுதிக்கிங்க. காசு 2n பைங்கிறதோட வேல்யூ 1, சைன் 2n பைங்கிறதோட வேல்யூ வந்து 0. ஓகேவா? இது ஜென்ரல் டேர்ம். ஓகே, இப்போ எங்கெங்கெல்லாம் காசு 2n பைன்னு வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? 1 சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். அதுமாரி சைன் 2n பைன்னு வர இடத்துலலாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? 0 சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 1 வருது. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் சைன் இருக்கிறதுனால -1 டிவைடட் பை n போட்டுக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ்ஸு 2 2 4ன்னு வருது. ஸோ 4 pi இங்கே ஃபுல்லாக டேர்மே 0 தான் வருது. ஸோ இன்ட்டு 0
ப்ளஸ் 2 இன்ட்டு இங்கே காஸ் 2n பைங்கிறதோட வேல்யூ வந்து 1 டிவைடட் பை இங்கே ஒரு n கியூப் இருக்குது. இது அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சு. மைனஸு காஸ் 0ஓட வேல்யூ 1, ஸோ மைனஸ் 2 டிவைடட் பை n கியூப். இப்போ எந்தெந்த டேர்ம்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது பாசிட்டிவ் டேர்மாக இருக்குது, இது நெகட்டிவ் டேர்மாக இருக்குது, அதே நம்பர். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா மைனஸு 4π² டிவைடட் பை nன்னு இருக்குது. இதுதான் நம்மளுடைய இன்டகிரேஷன் ஆன்சர். ஓகேவா?